முன்ன ஒரு கட்சி 20 rupees டோக்கன் பாய்ஸ்னா இவங்க 200 rupees டோக்கன் பாய்ஸ். ஊரெல்லாம் ஒரு செங்கல் எடுத்துட்டு போனாருங்க. எங்க அண்ணன் குட்டி தாதா அண்ணன் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் ஊரெல்லாம் ஒரு செங்கல் அதுல எய்ம்ஸ்னு எழுதி எடுத்துட்டு போனாரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு கல் மட்டும் இருக்கே, என் பையன் தூக்கிட்டு அலைஞ்சு அதால நாங்க ஜெயிச்சோமே, அந்த கல்லை முழுமையாக கட்டி கொடுங்க என்று ஏன் பேசல? மூன்றாவது அலை வந்து குழந்தைகளை தான் பாதிக்குங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை நீங்க கான்செப்ட். இதை சரி செய்வதற்கு இந்த மாநில அரசும் சரி இந்த மத்திய அரசும் சரி என்ன செய்து கொண்டிருக்கு? ஒரு பக்கம் அவர் தாடி வளர்த்து கொண்டிருக்கிறாரு, இவர் என்ன வளர்க்க போறாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் அமெரிக்கால போய் முடி வளர்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அதுவும் தெரியல. இவர்கள் தான் இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும். ஏன்? காலத்திற்கும் யாருக்காவது வாக்கு செலுத்துவது. நான் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் பரம்பரையா திமுக. என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா, கரியார் பெருவளத்தான் பரம்பரையா, திருவாரூர்ல இருந்து கள்ள ட்ரெயின் ஏறி போன பரம்பரை. என்ன பரம்பரை? ஏன் வெளிநாடு போறவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் எப்படி அவங்களுடைய உரிமைகளை பெறுகிறார்கள், நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த மண்ணுல எல்லா வளமும் இருந்து நான் இன்னொரு நாட்டில் கையேந்த வேண்டிய நிலைமை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றது அங்க போய் பார்த்துட்டு வந்தா தான் தெரியும். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடியை பிடிச்சிட்டு ஒரு 50 பேர் நின்றுட்டு போராடிட்டு இருந்தாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா சிலிண்டர் எரிவாயு ஊர்லயே முன்னால் வச்சுட்டு போராடிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எரிவாயு உருளையினுடைய விலை ஏறிடுச்சு, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்க போயிட்டீங்க? இப்போ எங்க போயிட்டீங்க? ஜெயிச்சுட்டோன்ற கலைப்புல தூங்குறீங்களா? மனசாட்சியை தொட்டு இந்த மண்ணினுடைய நிலம் காக்க வளம் காக்க ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறார், ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறார். புறம்போக்கு நிலங்களை பட்டாப்படாமல் இருக்கிறார், மலையை வாங்காமல் இருக்கிறார், மக்களுடைய வளங்களை பறிக்காமல் இருக்கிறார், வேலை வாய்ப்பை பிடுங்காமல் இருக்கிறார், ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறார், வேலைக்கு காசு வாங்காமல் இருக்கிறார் என்று ஒருவரை நீங்கள் காண்பீங்க. யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு வேட்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், யாராவது ஒருத்தர் காமிங்க. அப்புறம் என்ன? உங்களுடைய வரி பணத்தை முற்று முழுவதுமாக கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களுக்கு கையில் நாட்டை கொடுத்து விட்டு எங்களுக்கு நல்லது நடக்கவில்லை, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லைன்னா எப்படி கிடைக்கும்? இளைஞர் பெருங்கூட்டம் இன்னைக்கு எப்படி இருக்கு? சைனாக்கார பப்ஜின்னு ஒரு கேமை இங்க அனுப்புனா அதை உட்காந்து ஃப்ரீ ஃபயர்னு நான் செத்துட்டேன் நீ விழுந்துட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட இந்த கேமை கொடுத்து போன்ல விளையாட சொல்லிட்டு அவன் ஒலிம்பிக்ல போய் தங்கமா ஆடிட்டு வரான். அவன் ஒரு கல்யாண தேவைக்கு வந்திருந்தவங்க அந்த வீட்டில் சொந்தக்காரங்க இளவு இல்லை கல்யாண தேவைக்கு வந்திருந்தா கூட 9 மணி ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க. ராஜா ராணின்னு ஒரு சீரியல் ஓடுது, அதை பார்க்குறது. எப்படி வாழ்ந்த பெருங்கூட்டம், எவ்வளவு சுருங்கி போனோம். என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் யாரோடையாவது ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு 50 சீட்டு வந்துடுவீங்க, ஒரு 80 சீட்டு வந்துடுவீங்க. பெரிய அரசியல் சாணக்கியங்கள்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு எல்லாம் ஒரு கட்சின்னு போய் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது கட்சி என்று வரவில்லை யாருமே. பெரியவர்களே, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் இனத்தின் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய விடியல் இதுதான். அவங்க சொன்னாங்க விடியல்னு, என்னைக்கு அவங்க பதவி ஏற்றாங்களோ அன்னைக்கே கரண்ட் போச்சு, அன்னைக்கே கரண்ட் இல்லை. உலகத்திலே ஒரு அதிசய நிகழ்வு நடந்திருக்கிறது. என்னையை எதிர்த்து நானே போராடியது உண்டா? ஆனா தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமை தலைவராக பாவா அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு நல்ல கம்பீரமான உடையோட அப்படி வந்து மிடுக்கா நின்னார். அவரை ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டு கழுத்துல ஒரு துண்டை போட்டு விட்டு இந்த கவுண்டமணி ஒரு படத்துல ஆடுவார், டண்டக்கு டக்குன்னு ஆடிட்டு கொஞ்சம் ஆணி அப்படிங்குவார். அந்த மாதிரி அந்த மனுஷன் நல்லா இருந்த மனுஷன், எனக்கு இந்த மியூசிக் போட தரலைங்க, நல்லா இருந்த மனுஷனை இந்த நடிகர் விவேக் அவர்கள் சொல்லுது பாரு, நல்லா இருந்தவன் நாசமா போவது எப்படி அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்புல உட்கார வச்சாங்க. பாவம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல. மத்தியில் ஆளுவது பாரதிய ஜனதா கட்சி தான், கர்நாடகாவில் ஆளுவதும் பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த மாநில கட்சி தண்ணீர் தர மறுக்கிறது இல்ல மேகதாதில் அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று அதே கட்சியை சார்ந்த ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் உண்ணாவிரதம் இருக்கிறார். நம்மளால அதை போட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அவர் லெசி கடையில் போய் உட்காந்துருக்காரு, பேருக்கு உண்ணாவிரதம். யாரை எதிர்த்து? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து. யாருக்காக அப்படின்ற கேள்வியில நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த பகுதியில் அதிகமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகம் வாழ்றீங்க. நான் அரசியல் தளத்திற்கு வந்ததற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். அதை பார்த்து தான் உண்மையிலேயே ஒரு தொழிலாளி என்றால் யார், ஒரு முதலாளி என்றால் யார், ஒரு தொழிலாளி இந்த மண்ணுக்கு கொடுக்கின்ற விடயங்கள் என்ன, ஒரு முதலாளி எப்படி நம்மை ஆளுமை செலுத்துகிறார், நாம் எப்படி அடிமையாகி போனோம், எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றையும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சமத்துவத்தை இந்த பரப்பியது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இன்னைக்கு இருக்கா அறிவார்ந்த பெருமக்களே? எந்த முதலாளித்துவத்தை எந்த கார்ப்பரேட்டை எதிர்த்து கம்யூனிசம் தொடங்கப்பட்டதோ அதே முதலாளியிட்டம் இன்னைக்கு கைகட்டி நிற்கிறார்களா இல்லையா? முன்ன ஒரு கட்சி 20 rupees டோக்கன் பாய்ஸ்னா இவங்க 200 rupees டோக்கன் பாய்ஸ். 200 ரூபாய்க்கு கருத்தியல் அடமானம் வைத்துக் கொண்டு நீங்கள் யோசித்து பாருங்கள் அறிவார்ந்த பெருமக்களே. சமீபத்தில்
தொழிலாளர் நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, கார்ப்பரேட்டுக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக எந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசினாலே சுந்தர் அவர்கள், இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கேருந்து போற விவசாயிகளுடைய பாடு என்ன, அங்க கொள்முதல் செய்கின்ற அதிகாரிகளுடைய பாடு என்ன, கொள்முதல் செய்த நெல் அங்க என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது? கிரிக்கெட்ல ஸ்டேடியத்துக்கு போத்துறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு பெரிய படுதா இருக்குது. உழைச்சு உலகத்துக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயி அந்த நெல்லை தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து களைத்து கொண்டு உணவளிக்கக்கூடிய அந்த நெல்லுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த அரசு கிட்ட ஒரு திட்டமும் கிடையாது. ஆனாலும் இந்த பட்ஜெட்டை பட்ஜெட், பேப்பர் இல்லாத பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறது. ஏன்? டிஜிட்டல் இந்தியா, நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொல்லுகிறார். இவர் வேற நேரில் வேற போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சுட்டீங்க, எனக்கு அவர் ஞாபகமே வருது. அவரை பார்த்து கேட்குறாங்க, அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பார்த்து, முன்னாள் எக்ஸ் ஐபிஎஸ்ஐ பார்த்து கேட்குறாங்க, ஐயா ஏன் மோடி ஐயா அவர்கள் இவ்வளோ பெரிய தாடி வளர்க்குறார்? அவர் மக்களோட கஷ்டத்தில் இருக்கிறாருங்க, கொரோனாவால் கஷ்டத்தில் இருக்கிறார், அதனால தாடி வளர்க்குறாரா? இவர் கண்டிப்பா நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் பாருங்க, அவரோட சிஷியனா தான் இருப்பார். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவரெல்லாம் ஒரே கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனுடைய காரணம் புரியுதுங்க இல்லையா? இப்போ எல்லாரும் இந்த கொஞ்ச நாளாக பார்த்தா மீம்ஸில் போட்டு இருந்தாங்க, மின்சார ஒயரில் அணில் போனதாக அண்ணன் மின்சாரத்துறை அமைச்சர், தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார். என்ன இருந்தாலும் அவர் அதிமுக குட்டையில் ஒரு மட்டை தானே, அவர் சொல்றதுல விட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம தர்மாகோல் விட்டு அண்ணன் அவரு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம், அதனால தான் இந்த மாதிரியான யோசனைகள்லாம் தோன்றுகிறது. இவர்களுக்கு மக்களை பற்றி துளியும் கவலை இல்லை. அறிவார்ந்த பெருமக்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோன்னு வாங்கிட்டு ஒரு குத்திட்டு வந்தோம். ஓட்டுக்கு 1000 ரூபாய், ஒரு கட்சி 1000 ரூபாய், ஒரு கட்சி அதை விட தாண்டி 1500 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரே நாள் ஒரே மாசம் கரண்ட் பில் 1500 ரூபாய். நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? பெண்களுக்கு உள்ளூர் அளவில் பயணிப்பதற்கான, கிராம அளவில் பயணிப்பதற்கான பேருந்தில் போக்குவரத்தில் இலவசம்னு அறிவிச்சாங்க. பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு 105 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, டீசல் விலை 102 ரூபாய்க்கு மேலே போச்சு. இது தெரிஞ்சிருந்தா நம்ம அப்படிலாம் நினைச்சு ஓட்டே போட்டிருக்க மாட்டோம். இப்போ மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு பேசினார் அதை குறித்து. மாதம் 1000 ரூபாய் வழங்கலாம். ஏற்கனவே தமிழ்நாடு பல லட்சம் கோடி கடன்ல இருக்கு. எப்படி இந்த 1000 ரூபாய் வழங்குவாங்க? நாம் கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்? இந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கு மாறாக நாங்கள் தனியார் குழுவில் கடன் எடுத்துக்கொண்டு மாதம் மாதம் அதற்கு அதை கட்டி அடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னால் கை கட்டி உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு குழுவாக நாங்கள் கடன் இருக்கிறோமே, அந்த கடனை நீங்க உடனடியாக ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்ணுங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம், எங்களை கடனே வாங்காத நிலைக்கு தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் எங்களுக்கு உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை தாருங்கள், படித்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை தாருங்கள், தமிழ்நாட்டு வேலைகளை தமிழருக்கே நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று நாம் ஒருத்தரும் கேட்கல. மாறாக 1000 ரூபாய் காசு, ஒரு குவார்ட்டர், ஒரு கோழி பிரியாணி, அவைதான் 5 வருடம் உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒன்றையும் பத்தி கவலை இல்லை. இந்த பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 5 ஆண்டுல இந்த ஒன்றிய பாஜக அரசும் சரி, தற்போது பதவி ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இதே மதுக்கடையை எடுத்து வாசல்ல பேனர் வச்சு கருப்பு கொடி கட்டி நின்னார். மதுக்கடைகளை எடுத்து மூணு சொன்னார். எங்க அண்ணன் சுந்தர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் கட்சியை தொடங்கி வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் நாடியாக செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் மதுக்கடை மூலமாக வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகியின் கையில் உணவு வாங்கி சாப்பிடுவதற்கு சமம் என்றார். இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? நான் சொல்லல, அண்ணா சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அப்போது திறந்து வைக்க கூடாத மதுக்கடை இப்போது திறந்து வைக்கலாமா என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை. நீட்டு தேர்வுங்க, அது அப்புறமா நீட்டுவோம், நீங்க சும்மா இருங்கன்ட்டாங்க. நீங்கள் இப்போதே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இப்ப பழகி கொள்ளுங்க, அடுத்தது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊரெல்லாம் ஒரு செங்கல் எடுத்துட்டு போனாருங்க எங்க அண்ணன் குட்டி தாதா, அண்ணன் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள். ஊரெல்லாம் ஒரு செங்கல், அதுல எய்ம்ஸ்னு எழுதி எடுத்துட்டு போனாரு. சரி, இப்ப வந்துட்டீங்கல்ல, கிட்டத்தட்ட 100 நாள் ஆகி போச்சே. மத்திய அரசை நீங்கள் வலியுறுத்தி இருக்கலாம் அல்லவா? ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டுங்க யாரும் தேடி எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ஒன்றிய அரசு நாங்க சொல்லிட்டோங்க, அவ்வளவுதான், மத்திய அரசை எதிர்த்தாச்சு, ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டோம் என்று போறாங்க. நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க, ஐயா மோடி அவர்கள் முதலில் கால் பண்ண அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உடல்நிலை பரவாயில்லையா என்று விசாரிக்கும் அளவிற்குமான நல்ல நட்புறவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு கல் மட்டும் இருக்கே, என் பையன் தூக்கி அலைஞ்சு அதனால நாங்க ஜெயிச்சோமே, அந்த கல்லை முழுமையாக கட்டி கொடுக்கணும் என்று ஏன் பேசல? ஒருபோதும் இவர்கள் பேச மாட்டாங்க. இவங்க நினைச்சது 10 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இல்லை,
எப்படியாவது முட்டி மோதி அடிச்சு ஒரு பாட்டை போட்டு சினிமா ஷூட்டிங்லாம் பண்ணி அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அப்படியே விவசாயி மாதிரி ஆக்ட் பண்ணி பச்சை துண்டெல்லாம் கட்டி பயங்கரமாக பண்ணி நாடகம் பண்ணி வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறோம். நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அறிவார்ந்த சொந்தங்களே, இதை விட விளக்கமாக யாரும் சொல்லிவிட முடியாது. 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலைக்கு வாங்குகிறார்கள், எவ்வளவு வரி விதிக்கிறார்கள் என்று. உலக நாடுகளிலேயே அதிகபட்சமாக 28 விழுக்காடு வரியை வாங்குகிறது இந்திய அரசு மட்டும்தான். ஆனாலும் இங்கு தரமான கல்வியோ, சரியான மருத்துவமோ, தூய குடிநீரோ, அடிப்படை வசதிகளோ, சாலை வசதியோ, வேலை வாய்ப்போ எது ஒன்றும் கிடையாது. மற்ற நாடுகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஏன் வெளிநாடு போறவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டில் எப்படி அவங்களுடைய உரிமைகளை பெறுகிறார்கள், நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த மண்ணில் எல்லா வளமும் இருந்து நான் இன்னொரு நாட்டில் கையேந்த வேண்டிய நிலைமை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றது அங்க போய் பார்த்துட்டு வந்தா தான் தெரியுது. 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய நாடுகள், 10 விழுக்காடு ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய நாடுகள் கூட கல்வியையும் மருத்துவத்தையும் தரமான சரியான சமமான கல்வி மருத்துவத்தை இலவசமாக வழங்குகிறது. ஆனால் இங்க என்ன லட்சணம்? 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு, மாணவர்களை முடிச்சு விட்டாச்சு. விவசாயம் வேளாண் மசோதான் ஒன்று கொண்டு வந்து விவசாயிகளை முடிச்சு விட்டாச்சு. இதே மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டாங்க. இனிமே இங்க மீத்தேன் திட்டமோ ஹைட்ரோ கார்பன் திட்டமோ வராது. அதனால எங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அருமை பெரியவர்களே, இந்த அருகாமல் இருக்கக்கூடிய பனங்குடி கிராமத்தில் ஏற்கனவே இருந்த சிபிசிஎல் நிறுவனம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. முன்னாடி 1 மில்லியன் மெட்ரிக் டன் தான் முதலில் தொடங்கப்பட்டது. ஆனால் உற்பத்தி 1/2 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரோ கார்பன் அந்த ஆயில்களை பிரித்தெடுக்க கச்சா ஆயில்களை பிரித்தெடுத்தாங்க. ஆனால் தற்பொழுது 10 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கான விரிவாக்க திட்டத்தை 36,000 கோடி செலவில் ஐயா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார். நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தோம். நம் விளைநிலங்கள் எல்லாம் கொள்ளை போனது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ கடலில் 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை வாங்கி விட்டான். உலகத்திலே இந்த அதிசயத்தை எங்கால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மண்ணை வாங்கி பார்த்தீங்க, மலையை வாங்கி பார்த்தீங்க, இன்னைக்கு கடலை வாங்கிட்டான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு காரணமான அதே வேதாந்தா குழுமம் தான் 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை இதே 12 நாட்டிகள் மைலுக்குள்ள மாநில அரசின் எல்லைக்குட்பட்ட கடல் பரப்பை 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை வேதாந்தா குழுமம் வாங்கி இருக்கிறது. எதற்கு? ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், பெட்ரோல் கழிவுகளை எடுப்பதற்காக, ஆயில் கழிவுகளை, கச்சா எண்ணெயை எடுப்பதற்காக. கடலையும் வாங்கிட்டாங்க. எங்க போய் வாழ போறீங்க? அதை விட ஒரு பெரிய கொடுமை, தேசிய மீன்வள மசோதான்னு ஒரு சட்டம் வருது. மீன் பிடிக்கிறதுக்கு எப்படின்னு அவங்க சட்டம் வைப்பாங்க. எப்படி தெரியுங்களா? ஒவ்வொரு வாட்டி கடலுக்கு போகும்போதும் மத்திய கவர்மெண்ட் கிட்ட பணம் கட்டணும். காசு கட்டினா தான் நீங்க கடலுக்கு போக முடியும். எவன் அப்பா விட்டு சொத்து கடலே, நாங்கள் அப்பம் கட்டணும். இந்த கேள்வியை இதுவரைக்கும் எந்த கட்சிகளும், நான் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தலை அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடியை பிடிச்சிட்டு ஒரு 50 பேர் நின்றுட்டு போராடிட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எரிவாயு ஊர்லேயே முன்னால் வச்சுட்டு போராடிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எரிவாயு உருளையினுடைய விலை ஏறிடுச்சு, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கே போயிட்டீங்க? இப்போ எங்கே போயிட்டீங்க? ஜெயிச்சுட்டோன்ற கலைப்பில் தூங்குறீங்களா? இப்போ எரிவாயு உருளையினுடைய சிலிண்டரோட விலை ஏறலையா? மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகமாக மாறலையா? பெட்ரோல் விலை ஏறலையா? டீசல் விலை ஏறலையா? அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறலையா? சமையல் எண்ணெயினுடைய பொருட்கள் விலை ஏறலையா? எல்லாம் இப்ப சரியாக அமைந்து விட்டதா? கிராமப்புறங்களுக்கு சாலைகள் எல்லாம் போடப்பட்டு விட்டதா? படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டதா? பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டதா? குழந்தைகள் நலன் அக்கறை காக்கப்பட்டு விட்டதா? 2 வருஷ காலமாக இந்த கொரோனா என்ற நோய் தொற்று பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லா விஷயத்தையும் செய்து முடிச்சாச்சா? சீனாவில் ஒரே மாசத்துல 1 லட்சம் படுக்கைகளை கொண்ட ஒரு மருத்துவமனை கட்டுறான். எதுக்கு? நோய் வந்தா இனிமே அவதிப்படக்கூடாது, மக்கள் இறப்பை தடுக்க வேண்டும், அதற்கு வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்யறாங்க. இப்போது 3வது அலை வருதான். 3வது அலை வந்து குழந்தைகளை தான் பாதிக்குங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை நீங்க கான்செப்ட். அது எப்படி குழந்தைகளை மட்டும் பாதிக்கக்கூடிய உருமாறி குழந்தைகளை வயது வித்தியாசத்தோடு பார்த்து ஒரு வைரஸ் பரவுகிறது என்றால் இது திட்டமிட்ட சரியா இல்லையா? சரி, இதை சரி செய்வதற்கு இந்த மாநில அரசும் சரி, இந்த மத்திய அரசும் சரி என்னவை செய்து கொண்டிருக்கு? ஒரு பக்கம் அவர் தாடி வளர்த்து கொண்டிருக்கிறாரு. இவர் என்ன வளர்க்க போறாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் அமெரிக்காவில் போய் முடி வளர்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அதுவும் தெரியல. இவர்கள் தான் இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும். ஏன்? நம்மள்ட்ட இருந்து ஒருத்தர், அரசியல் அதிகாரமற்ற ஒரு மக்கள், ஒரு இனக்கூட்டம், காலம் காலமாக அடிமைப்பட்டு கொண்டிருந்த இனக்கூட்டம், அதிலிருந்து விடுதலை பெற நமக்கான அதிகாரத்தை நாமே வடிவமைக்க நாம் இதுவரைக்கும் அரசியல் செய்யவே இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இதை நான் சொன்னல, ஆகப்பெரும் மனிதர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. ஆனால் அதை நாம் நினைவில் கொள்ளல.
காலத்திற்கும் யாருக்காவது வாக்கு செலுத்துவது, நான் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் பரம்பரையா திமுக. என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா, கரிகால் பெருவளத்தான் பரம்பரையா? திருவாரூர்ல இருந்து கள்ள ட்ரெயின் ஏறி போன பரம்பரை. என்ன பரம்பரை? ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னு கட்சி தொடங்கினாரு மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள். ஆனா ஊழல் பெருச்சாளிகள் அதிகமா இருக்கிற கட்சி அவங்க தானே அவங்களே சொல்லிக்கிறாங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சிகள் தொடங்கப்பட்டது கவனிச்சு பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் யார் உருவாக்குனா? வெள்ளைக்காரன் உருவாக்குனா. இவங்க யாரும் உருவாக்கல. அந்த கட்சி வெள்ளையனே வெளியேறுன்ற ஒரு பெரிய தத்துவத்தை முன்னிறுத்தி கட்சி தொடங்கப்பட்டது. ஆனா அந்த பாவம் வெள்ளைக்காரமாவே அந்த கட்சிக்கு தலைவர் வருவாங்கன்னு அவங்களும் கண்டிருக்க மாட்டாங்க, நீங்களும் கண்டிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு தனிநாடு நாங்கள் பிரிப்போம்னாங்க. இப்ப எங்களை பிரிவினைவாதிங்கிறாங்க. அவங்க செத்துக்கிட்டாங்க. அந்த கட்சியினுடைய கொள்கையும் இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டது. மொத்த ஊழலும் இப்ப அங்கதான் இருக்குன்றாங்க. அப்புறம் யார் சீட்டு யாருக்குன்னு ஒரு கட்சி தொடங்கப்பட்டது, அதை விடுங்க. அடுத்த ஒருத்தர் வந்தார், நான் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை நடுவில் மையன்னாரு. இப்போ திமுக பேர் முக்காசு பேர் சேர்ந்துட்டாங்க. ஒன்றை புரிகிறதா? 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் கத்தி கத்தியே இந்த மக்களுக்காக சாவேன், ஒரு பொழுதும் ஒருவன் கையில் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு என் இன மக்களை இனிமேல் அடகு வைக்க மாட்டேன் என்ற உறுதியுடன் ஒருவன் நிற்கிறான் என்றால் வந்தான் ஒருவன், அவன்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். எது கட்சி? உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசியல் என்பது பணம் தான் அரசியல் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த காலகட்டத்திலும் கூட ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் பணம் கொடுக்காது, சீட்டுக்கு அவர்கள் கையில் காலில் விழுந்து பணம் கொடுத்து அந்த சீட்டை பெறாது. நேர்மையான முறையில் தகுதியான திறமையான படித்த பண்பான எளிய குடியின் பிள்ளைகளை, தனக்கு அதிகாரமற்று துவண்டு கிடக்கும் பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஒருவன் அரசியல் பதவி கொடுக்கிறான் என்றால் அந்த கட்சியில் நிற்கணுமா வேண்டாமா? 33% இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு. அம்மையார் ஜெயலலிதா மிகவும் சிரமப்பட்டாங்க. 40 விழுக்காடு கொடுப்பதற்கு அம்மையார் மம்தா பானர்ஜி போராடி அதை பெற்றாங்க. ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 50 விழுக்காடு சரிக்கு சரியான அரசியல் பங்கேற்பை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆக சிறந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி நின்றது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செஞ்சீங்க? 1000 ரூபாய் அதிகபட்சம் போனா 500 ரூபாய். நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா? ஓட்டுக்கு 1000 ரூபான்னு கணக்கு பண்ணி பாருங்க. காசு கொடுத்தா தான் வேட்பாளரோட மனைவியை போய் ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சி மனசாட்சியை தொட்டு இந்த மண்ணினுடைய நிலம் காக்க வளம் காக்க ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறார், ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறார். புறம்போக்கு நிலங்களை பட்டா போடாமல் இருக்கிறார், மறையை வாங்காமல் இருக்கிறார், மக்களுடைய வளங்களை பறிக்காமல் இருக்கிறார், வேலை வாய்ப்பை பிடுங்காமல் இருக்கிறார், ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறார், வேலைக்கு காசு வாங்காமல் இருக்கிறார் என்று ஒருவரை நீங்கள் காண்பீங்க. அவர் வருமானத்தை தாண்டி சொத்து சேர்க்காமல் இருக்கிறார். யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு வேட்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், யாராவது ஒருத்தர் காமிங்க. அப்புறம் என்ன? உங்களுடைய வரி பணத்தை முற்று முழுவதுமாக கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களின் கையில் நாட்டை கொடுத்து விட்டு எங்களுக்கு நல்லது நடக்கவில்லை, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லைன்னா எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இளைஞர் பெருங்கூட்டம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அரசியலை பற்றிய பார்வை, மக்களை பற்றிய சிந்தனை, நாளைய தலைமுறை பற்றிய தேவை, விவசாயம் எப்படி போகிற பார்வை ஒன்றும் கிடையாது. சைனாக்கார பப்ஜின்னு ஒரு கேமை இங்கே அனுப்புனா அதை உட்காந்து ஃப்ரீ ஃபயர்னு நான் செத்துட்டேன் நீ விழுந்துட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட இந்த கேமை கொடுத்து ஃபோனில் விளையாட சொல்லிட்டு அவன் ஒலிம்பிக்கில் போய் தங்கமாக ஆடிட்டு வரான். அவன் தங்கத்தில் முதல் இடத்துல சைனாக்காரன் தான் நிற்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? காசை கொடுத்து இங்கே உட்காந்து அவன் நம்ம மூளை செலவு செய்கிற மாதிரி இந்த விளையாட்டை நாம் விளையாடி கொண்டு வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழருக்கு என்று மாறி எந்த மாநிலத்துக்காரவங்க வேணாலும் இங்கே வந்து வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வேற ஒரு மாநிலத்தில் போய் ஒரு அரசாங்க பணியில் உட்கார்ந்து பாருங்க. தெரியும், சமீபத்தில் நடந்த இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களை அடித்து உதைக்கிறாங்க, அரை நிர்வாணப்படுத்துறாங்க, முழு நிர்வாணப்படுத்துறாங்க. கேட்பதற்கு நாதியற்ற மக்களாக எங்கு பார்த்தாலும் அடி வாங்கி நாம் சாக வேண்டுமா? இந்த நில முழுமைக்கு மாண்ட ஒரே இனம் தமிழனா, ஆதிக்குடி. ஆனால் அப்படி இருந்தும் நாம் படுகின்ற பாடு, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மிக சுதந்திரமாக வாழ்கிறோமா? வீட்டில் படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக நடக்க முடியல, பார்க்கின்ற வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை. இந்த அரசு எல்லாவற்றிற்கும் வரி, சாலைக்கு வரி, தண்ணிக்கு வரி, வீட்டுக்கு வரி, இல்லாத சாலைக்கு 30,000 டோல்கேட், அந்த டோல்கேட்டுக்கு எல்லாம் காசு, இப்போ கடலுக்கு போறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்கணும். அப்போது நான் செலுத்துகின்ற வரி பணம் எனக்கு என்னவா இது வரைக்கும் திரும்பி வந்திருக்கு?
என்ன வந்திருக்கு? பெண்கள் ஒரு பக்கம் அவர்கள் அதிகப்படியாக போனால் ஒரு 100 நாள் வேலைக்கு அனுப்புறது, இல்லை அப்படின்னா கொரோனா காலத்தில் சீரியலே எடுக்கலை அப்படின்னாலும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின சீரியலு தெய்வ மகள், தேவதையை கண்ட, தங்கம், வம்சம் திரும்பி அதையே போட்டு போட்டு நம்ம மக்களும் உட்காந்து பார்க்குதுங்க. மக்களும் உட்காந்து பார்க்குது. 8 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சோறாக்குங்க, பிள்ளைக்கு சாப்பாடு விட்டுங்க, இல்லை வந்து இப்போ ஏதாச்சும் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. பாண்டியன் ஸ்டோரில் கண்ணனுக்கு என்னை கல்யாணம் ஆகும். அவனும் ஒருத்தன் 3 நாளாக மாலையை போட்டு நிற்கிறான், இன்னும் கல்யாணம் ஆகல. இதை பற்றி தான் நமக்கு இப்போ கவலை. பெண்களுடைய பார்வையை அவ்வளவு குறுகிய காலத்தாக சுருக்கி விட்டாங்க. ஒரு கல்யாண தேவைக்கு வந்திருந்தவங்க அந்த வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க இளவு இல்லை கல்யாண தேவைக்கு வந்திருந்தா கூட 9 மணி ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க. ராஜா ராணின்னு ஒரு சீரியல் ஓடுது, அதை பார்க்குறது. எப்படி வாழ்ந்த பெருங்கூட்டம், எவ்வளவு சுருங்கி போனோம், எவ்வளவு சுருங்கி போனோம். ஆண்களை சிந்திக்க விடாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் சாராய கடை, உழைக்கின்ற முக்கால்வாசி பங்கை மதுக்கடைகள் வழியாக அரசு கொடுக்குறோம். கொடுத்துட்டு 500 ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். யோசிச்சு பாருங்க, கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு நான் மத்திய அரசுகிட்ட ஒரு காசு கட்டணும், மாநில அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். நான் ஒரு வாட்டி கடல்ல போய் படகை தள்ளுறதுக்கு காற்றை பார்த்து, மாப்பை பார்த்து, மீன் கூட்டங்களை பார்த்து, கடல் வந்து அதிகமாக அடிக்காம குறைவா அடிக்குதா அந்த நேரத்தை பார்த்து நான் வலை தள்ளியது போக, படகை செலுத்தியது போக, நான் எப்போ போய் லைன்ல நின்று காசு கட்டிட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்குறேனோ அப்பதான் கடலுக்கு போக முடியும். சரி, கடலுக்கு நான் போயிட்டேன், மீனை பிடிச்சிட்டேன், கரைக்கு வந்துட முடியுமா? முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்கள் படகுல மீன் இருந்தது என்றால் உங்க அங்கேயே வந்து கைது செய்வாங்க. சரிங்க, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கிறேன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க எவ்வளவு நண்டு வச்சிருக்கீங்கன்னு அங்க இருந்து இங்க சொல்லிடணும். இங்கே உட்காந்துட்டு அதானி அம்பானி விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, 1 கிலோ கனவா 400 ரூபா தான், 10 கிலோ தான் வச்சிருக்கணும், மற்றதெல்லாம் குறை, பிடிச்ச கனவா என்னங்க பண்றது, அள்ளி தண்ணியில் கொட்டு, அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தை கொண்டு வந்து ஒப்பட. அப்போ நான் 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 6 லட்சம் ரூபாய் அபதாரம் விதிக்க போறாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்நாள் தடை, நான் கடலுக்கே போகக்கூடாது, எனக்கு தடை விதிச்சு விட்டுருவாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. போட்டு ஓட்டுறதுக்கு நேவிகேஷன் படிச்சிருக்கணுமா? நேவிகேஷன் படிச்சு தான் கரிகா சோழன் காலத்திலேருந்து தொன்று தொட்டு ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து ராஜேந்திர சோழன் காலத்திலேருந்து கலனை செலுத்தி கடலை அளந்தவனுக்கு நேவிகேஷன் படிச்சா தான் போட்டு ஓட்ட லைசன்ஸு. இதையும் கடந்து போறோம். வேளாண் மசோதா கொன்று போச்சது. உழைத்து களைத்து உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி இன்னைக்கு கையேந்து நிற்கிறாங்க. அரை கோவணம் கட்டி முழு நிர்வாணமாக எலிக்கறி தின்னு நாட்டினுடைய தலைநகரில் போறாங்க. அப்பெல்லாம் வந்து பார்க்கல யாரு, இந்த தாடி வளர்க்குற ஐயா மோடி அவர்கள் வந்து பார்க்கல. மாறாக ஒரு சினிமா நடிகையினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சென்றார். அவருக்கும் தான் நம்ம வாக்கு செலுத்தணும். எவ்வளவு பெரிய துரோக செயலை இந்த மண்ணுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்காக ஒன்றும் இல்லை, நாங்க ஏன் சாலையில் வந்து கத்தணும்? ஏன் கத்தணும்? எளிய பிள்ளைகளுக்கான அரசியல் அதிகாரம் செத்து விட்டது. உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை கேட்பதற்காக, தூக்கி நிறுத்துவதற்காக ஒரு இனம் போராடியாக வேண்டும். எங்கள் தலைவன் சொன்னது போல உயிர் உன்னதமானதுதான், அதை விட உன்னதமானது எனது உரிமையும் சுதந்திரமும். அதற்காக நான் போராடியாக வேண்டும். போராடாமல் இருந்தாலும் நான் சாவேன். அதற்கு நான் போராடி செத்தேன் என்று என் வரலாறு பேசணும். அப்படித்தான் ஒரு தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அந்த மாபெரும் மனிதனை தலைவனாக கொண்டு நாம் தமிழர் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கட்சி என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் யாரோடையாவது ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு 50 சீட்டு வந்துடுவீங்க, ஒரு 80 சீட்டு வந்துடுவீங்க, பெரிய அரசியல் சாணக்கியங்கள்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு எல்லாம் ஒரு கட்சின்னு போய் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது கட்சி என்று வரவில்லை யாருமே. பெரியவர்களே, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் இனத்தின் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய விடியல் இதுதான். அவங்க சொன்னாங்க விடியல்னு, என்னைக்கு அவங்க பதவி ஏற்றாங்களோ அன்னைக்கே கரண்ட் போச்சு. அன்னைக்கே கரண்ட் இல்லை, மின்வெட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்றதுனாலே மின்வெட்டு வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையாக சொல்கிறேன், அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, இங்கே எல்லாரும் டிவியில் பார்க்கலான்னு உட்காந்துருக்கோம், கரண்ட் போயிடுச்சு. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இது விடியலாம் முடியலான்னு முடிஞ்சிச்சு அன்னைக்கே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 11 ஆண்டு காலம் யாருக்கும் எந்த வளைவையும் நெளிவையும் கொடுக்காம தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் கட்சி களத்தில் எளிய பிள்ளைகளை, இளைய தலைமுறை பிள்ளைகளை கொண்டு நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளை உடைச்சு கேரளாவிற்கு கொண்டு போனாங்க. அதிமுக இருந்தது ஆட்சி அதிகாரத்தில், திமுக இருந்தது ஆட்சி அதிகாரத்தில், மக்களுக்காக நாங்கள் தான் நிற்கிறோம் என்றார்கள். ஒருத்தருமே தடுக்கல. நீங்கள் சிறிய கூட்டம் சிறு பிள்ளைகள், இவர்கள் கத்துக்குட்டிகள் என்ன அரசியல் தெரியும் என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த சிறு பிள்ளை கூட்டம் தான், இந்த கத்துக்குட்டிகள் தான், இந்த அரசியல் தெரியாத பெருமக்கள் தான் எங்கள் வளங்களை உடைத்து அடுத்த மாநிலத்துக்கு எப்படி கொண்டு செல்லும் நிறுத்துங்கள் என்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கும் வேளாண் மசோதாவை கண்டித்து நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அறிக்கை விடுறோம். இன்னை வரைக்கும் போராடிட்டு உட்கார்ந்துருக்கோம்.
இதே இந்த கடல்ல வரக்கூடிய தேசிய மீன்வள மசோதா சட்டத்தை எதிர்த்து நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கான பிரச்சனையா நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான பிரச்சனையா, பெண்களுக்கான பிரச்சனையா, பாலியல் வன்கொடுமை தொந்தரவு எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் உங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது.